ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு மை vlog. ஸோ பாண்டியிலேருந்து சென்னை கிளம்பிட்டு இருக்கோம் ஈஆர் வழியாக. அந்த மாமோட பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஒரு சின்னதாக சாப்பிட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்ட்டு வண்டி நிறுத்தினோம். ஸோ அங்கே தான் வந்துருக்கோம். இந்த vlog பார்க்க போகிறோம். படிக்கும்போது கூட என்ன கன்றாவி ட்ரௌசர் இது சட்டையும் இந்த ட்ரௌசரா அவங்களுக்கு தான் கன்ஃபார்ம். இங்கே பாரு, வானில் வாஷ் பேசினா வச்சுருக்கோம். நீ என்ன சொல்லியிருக்க? ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸா? மஷ்ரூம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இந்த நேரத்துலையா? அப்புறம் என்ன மாதிரி பீஸா அந்த மாதிரி சாப்பிடுவோம். இதுவும் சோறு தான். அனிமல்ஸா நம்ம சாப்பிட்றது. மீன் மட்டும் இந்த பாட்டி உனக்கு தான் செஞ்சுட்ருக்காங்க. ஃப்ரைட் ரைஸில் லைட்டாக ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் ஆட்டி சாப்பிடுவாங்க. பிக் பாஸில் கொடுப்பாங்க. பிக் பாஸ்லையா? சாவடிச்சிருவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. போடுவேன், அதில் தானாக சப்போர்ட் வந்துடும் உனக்கு. அப்படியே சண்டை போடுவேன், அப்படியே தானாக சப்போர்ட் வந்துடும். உனக்கு தான் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸா சொல்லியிருக்கேன். அப்புறம் அது சாப்பிடாதுல்ல. அதான் கேட்டேன். நல்லா இருக்கேன். இது இதுதானே எனக்கு தெரியாமல் போச்சு. பிளேட் வாவ், இன்னொரு பிளேட்டு கொடுங்க. எடுத்துக்கோ, நீ முதல்ல எடுத்துக்கோ. நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. போடுவேன். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் சிக்கன் தொடாமல் சாப்பிடணும்னு முதல்ல சாப்பிடணும். ஸ்பூன் கீழே, தட்டு மட்டும் கீழே போ. எடுத்து வரேன். அப்படியே கிண்ணத்துலேருந்து சாப்பிடும். உனக்கா? கழுவிதான் இருக்கு. ஸ்பூன்லேயே சாப்பிடு. நான் அதில் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எடுத்துக்கிறேன் டைரக்ட்லி ஃப்ரம் குண்டா. தேங்க்ஸ். இது பிச்சு சாப்பிடணும். அவங்க எடுத்துகிட்டு வராங்க. தண்ணி இல்லை, கிரீன் சில்லி சாஸ் இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுவா?
சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், இலையில சாப்பாடுன்னு வச்சாலே பிடிக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க பிளேட்டில் இருக்கிறத வாங்கி சாப்பிட பிடிக்கும். புடிங்கி சாப்பிட பிடிக்கும் எனக்கு. மட்டன் கிரேவி சாப்பிடும். மொஜிட்டோ வேணும். மொஜிட்டோ கேன்சல் பண்ணிட்டியா? முன்ன கேன்சல் பண்ணிடு. வானல் அது சட்னி எது கொடுத்துருக்காங்க? தொட்டு சாப்பிடாம வெறும் சாப்பிட்டு. என்ன என்ன கொடுமைகளோ. எனக்கு அப்படி ஆடுற. நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம் ஊருக்கு. பேசிட்டு இருக்கோம் பாரு, இப்போ பாரு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ ஊருக்கு கிளம்புறோம். போலாமா? இங்க நடக்கிற மாதிரி இல்லையா? இங்க பாரு, இப்படி அந்த பக்கம் பாரு. சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கு சாரு. பார்க்கும்போதே தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி கார்டன். இது வந்து கல்பாக்கமில் இருக்குது, ஈசிஆர் ரோட்டில் நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் நாங்கள் எப்போவுமே டீ குடிக்கணும், அப்படி ரெஃப்ரெஷ் ஆகணுன்னா இந்த நர்சரிக்கு தான் வருவோம். எஸ்பெஷலி நாங்கள் டே டைமில் வரும்போது இங்கே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃபுல்லாக உள்ள ஆக்சுவலாக அது பெரிய இடம். ஃபுல்லாக நல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸு, கேக்டஸ்ஸு எல்லாமே இருக்கும். அதுக்கு ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ், இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கான இது டூல்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா பொம்மைங்க, அதோ இந்த மாதிரி மணி, அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே நாங்கள் ஆக்சுவலாக முன்னாடி வாங்கியிருக்கோம் கார்டனிங்க்கு சில திங்ஸ்லாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்றப்போ சம்டைம்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பிளான்ஸ் கூட வாங்கியிருக்கோம், கேக்டஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இருந்தது. பெரிய லேண்டு, ரெஃப்ரெஷிங். ஸோ இந்த மாதிரி ஈசிஆர் ரைடு போகும்போது அந்த கல்பாக்கம் சைட் போனீங்க, ஏதாவது டீ குடிக்கணும் அந்த மாதிரினா இந்த சைட் போங்க, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நாங்கள் எப்போவுமே அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவோம். ஒரு 1/2 hour ஆச்சும் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொரு vlogல பார்க்கலாம். நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். பாய்.